ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! வெல்கம் பேக் டூ அவர் சேனல் ஜேடிஎஸ் டைரி. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு விளாக் தான் பார்க்க போறோம். வழி நெடுக காட்டு மல்லி யாரும் அத பார்க்கலியே. அந்த மாரி ஒரு பாட்ட பாடிக்கிட்டே இந்த இடத்துக்கு போலாம். ரொம்பவே சூப்பரான அ ஒரு பிளேஸ் தான். ஃபால்ஸுக்கு தான் போறோம். சுருளி அருவி. ஸோ நாங்க மே மந்த் போன ஃபால்ஸோட வீடியோ தான் இது. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொடைக்கானல் போயிட்டு நாங்க கீழ இறங்கி வந்து தேனியில இருக்கிற சுருளி ஃபால்ஸுக்கு தான் போனோம். ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. போற வழி எல்லாம் செம்மையா நேச்சுரல் சீனிக் பிளேஸ் தான். ரொம்பவே அருமையான ஒரு இடம். அ போ போனா திருப்பி திருப்பி நம்மளுக்கு போணும்னு தோணும் இல்லையா? ஒரு இடம். அந்த மாரி ஒரு இடம் தான் இந்த பிளேஸு. இங்க பார்த்தீங்கன்னா, வர வழியெல்லாம் அதாவது போற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா, திராட்சை தோட்டம் செம்மையா இருந்தது. அங்கேயே திராட்சை பறிச்சு சாப்பிடுறதுக்கு இன்னும் டேஸ்ட்டா இருந்தது. அந்த வீடியோ நான் தனியா போடுறேன். இது பார்த்தீங்கன்னா, இப்ப சுருளி ஃபால்ஸுக்கு போற வழி எப்படி இருக்கு பாருங்களேன்! செம்மையா இருக்குல்ல. அந்த மலை, அந்த செடிகள் அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருந்தது பார்க்கும்போதே. தென்னை மரத்தோப்பு, அப்புறம் அங்க இருந்த மாங்கா மரத்தோப்பு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி திராட்சை செடிங்க, எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்தது. இது வந்து கம்பத்துலேருந்து பக்கம், தேனியிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். ஆனா கம்பத்துலேருந்தும் பக்கம், தேனியிலேருந்தும் பக்கம் தான். ஆனா கம்பத்துலேருந்து கிட்டன்னு சொன்னாங்க. அதனால நாங்க கம்பத்துல நைட் ஸ்டே பண்ணிட்டு, இப்ப வந்து நாங்க அங்க ஒரு ஆலமரம் இருந்துச்சு. பெரிய ஆலமரம். ஸோ அந்த ஆலமரத்துக்கு கீழ இந்த வண்டிய நாங்க பார்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நடந்து போக ஆரம்பிச்சுட்டோம். அங்கேயே கோவில் இருந்துச்சு. இந்த பிரிட்ஜுக்கு மேல போனோம். அதுக்கப்புறம் அங்க பார்க்கிங்க்கு இடம் இல்லன்னு சொல்லிட்டு, திரும்பி வந்து ஆலமரத்துக்கு அடியில ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு. இங்கேயே ஹோட்டல்ஸ்லாம் கூட இருக்கு சாப்பிடுறதுக்கு. இந்த ஆலமரத்துக்கு அடியில நாங்க வண்டிய பார்க் பண்ணிட்டு, ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். குளிக்க ரெடியா, ஜாலியா. ரொம்பவே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க இந்த ஃபால்ஸுக்கு போனது. ஆனா இங்க குரங்கு தொல்ல ஜாஸ்தியா இருந்துச்சு. இந்த ஆலமரம் பாருங்களேன், ரொம்பவே சூப்பரா இருக்குல்ல. அதுக்கப்புறம் நாங்க எல்லாமே கிளம்பிட்டோம். இங்க போற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி தான் பாட்டு பாடிட்டே போலாம். அந்த அளவுக்கு செம்ம ஜாலியா இருந்தது. அண்ட் மைண்ட் ரிலாக்ஸ்டா இருந்தது. இந்த பிளேஸுக்கு போறதுக்கே. நம்ம வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ் டிக்கெட் போட்டிருந்தாங்க. ₹20 அப்புறம் பெரியவங்களுக்கு ₹30 சின்னவங்களுக்கு வந்து ₹20ன்னு. இங்க வழி ஃபுல்லா மாங்கா எல்லாமே வித்துட்டுருந்தாங்க. சுருளி அருவி சூழல் சுற்றுலா அப்படி. இது பேர் வந்து சுருளி அருவி சூழல் சுற்றுலா. அதான் சொன்னேனே நந்தா. இங்க பாருங்க இந்த மரத்த பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்க. இதோட அடிப்பகுதி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கு. டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. அண்ட் ரொம்ப பழைய மரம்னு நெனைக்கிறது. தானின்னு சொல்லிட்டு இந்த மரம் பேரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து அப்படியே போயிட்டு இருக்கும்போது அங்க போர்டு வச்சிருந்தாங்க. நம்ம வந்து தமிழ்நாடு வனத்துறை பாதுகாப்புல இருக்கிற ஒரு இடம் இது. அதனால சோப்பு, ஷாம்பு, சீயக்காய், எண்ணெய் இதெல்லாம் போடக்கூடாதுன்னு. அதெல்லாம் போட்டா அந்த தண்ணி ஸ்பாயில் ஆயிடும் இல்லையா? அதனால அதெல்லாம் போடக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க டிக்கெட்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க. இதுதான் அந்த டிக்கெட்ஸோட டீட்டெயில்ஸு. நெக்ஸ்ட் வந்து நாங்களும் டிக்கெட் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அங்க செக் பண்ணாங்க. ஏதாவது சோப் ஏதாவது வச்சிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து செக்கிங் இருக்கு. செக்கிங் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஆனா, இங்க வந்து நடக்க முடியாதவங்களுக்கு வந்து இங்க வந்து ஒரு 1 1/2 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்கும்னு நெனைக்கிறேன். டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா. நடக்க முடியாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேன் இருக்கு. அவங்க வேன் வச்சிருக்காங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே வேன் வச்சிருக்காங்க. அந்த வேன் மூலியமா நம்ம நடக்க முடியாதவங்க, வயசானவங்க யாராவது இருந்தா, அதுல நம்ம போலாம். அந்த வேனுக்கு எவ்வளோன்னு தெரியல. நாங்க வேன் வேணான்னு சொல்லிட்டு, இந்த ட்ரிப்ப என்ஜாய் பண்றதுக்கு இந்த மாரி நடந்தே போயிட்டுருந்தோம். பசங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க. அதே மாரி போற வழியில பார்த்தீங்கன்னா, சைட்லயும் அ சைட்லயும் அந்த தண்ணி, அருவி தண்ணி வந்து அது போறது வந்து இருந்துச்சு.
சைட்லயும் தண்ணி போயிட்டுருந்தது. அண்ட் போற வழியெல்லாம் செம்மையா பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. சூப்பரா இருந்துச்சு. இந்த வியூ பார்த்துக்கிட்டே போறது வந்து ரொம்பவே மைண்டுக்கு ரிலாக்ஸிங்கா இருந்தது. இந்த பிளேஸ கண்டிப்பா ஒரு வாட்டியாவது விசிட் பண்ணுங்க. காலையில இந்த மாரி கிரீனிஷ்ஷா நடந்து போறது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம். அங்க வந்து ஷாம்பு, சோப்பெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. பட் நம்ம ஆளுங்க அதையும் மீறி, செக்கிங்கும் மீறி எப்படிதான் எடுத்துட்டு போறாங்கன்னு தெரியல. அங்க ஷாம்பூலாம் எடுத்து போட்டு குளிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஸோ, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இந்த மாரி இயற்கையான பிளேஸ நம்மளும் கொஞ்சம் புரொடெக்ட் பண்ணணும் இல்லையா? இவ்ளோ நேரம் போயிட்டே இருக்கோம் பாருங்க. செம்ம ஜாலியா நாங்க பேசிட்டே, பசங்கலாம் பேசிட்டே ஜாலியா போனோம். வேன்ல போனா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது இல்லையா? இவ்ளோ பிளேஸ் இப்படி பார்த்துட்டு போது. பாருங்க தண்ணி சைட்ல போயிட்டே இருந்துச்சு. அதுல குட்டி, குட்டி மீனுங்களும் வந்தது. இங்க நடுவுல இவ்ளோ பெரிய பிரிட்ஜ் இருந்துச்சு. அது கீழ தண்ணி போயிட்டு இருந்தது. லைட்டா தான் போச்சு. அண்ட் மழை காலத்துல நெறைய போகும் போல இருக்கு. அங்கேயும் நம்ம ஆளுங்க துணியெல்லாம் போட்டு, அதையும் வேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதோ அந்த வண்டி. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டால இது பண்ற வண்டி அது. இங்க வந்து அங்கங்க பாத்ரூம், ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குங்க. ரெஸ்ட் ரூம் இருக்கு. அதே மாதிரி வந்து ஆனா அதெல்லாம் நீட்டா இல்ல. இருந்தாலும் இருக்கு. ரெஸ்ட் ரூம்ன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு ரூம்ஸ்லாம் இருக்கு. லேடீஸ்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு மேலேயும் ரூம்ஸ் இருக்கு. அண்ட் கீழ நம்ம போற இடத்துல எல்லாமே ட்ரெஸ்ஸிங் ரூம் நெறையவே இருக்கு. நம்ம வந்து அதெல்லாம் நீட்டா வச்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லாருக்கும். நம்ம ஜனங்க வந்து அத நீட்டா மெயின்டெயின் பண்றதில்ல. அவ்வளோதான் விஷயம். ஆனா நெறையவே கட்டி விட்டுருக்காங்க. அங்கங்க இருக்கு. ட்ரெஸ்ஸிங் ரூமு, அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து நெறைய லேடீஸ் தனியா, ஜென்ட்ஸ் தனியா நெறையவே இருந்துச்சு இங்க. ஆனா அதெல்லாம் நீட்டா மெயின்டெயின் நான் போய் பார்க்கல. பட் நீட்டா மெயின்டெயின் பண்ணலன்னு தான் சொல்வேன். ஆனா இருக்கு. அது நம்ம யூஸ் பண்ற விஷயத்துல தானே இருக்கு. இதுதான் நம்ம அந்த அருவி கிட்ட வந்துட்டோம். நல்ல ஒரு வாக்குக்கு அப்புறம் இந்த அருவிக்கிட்ட நம்ம வரோம். அதாவது 1 1/2 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். எனக்கு சரியா டிஸ்டன்ஸ் தெரியல. ஆனா ரொம்ப தூரம் நடந்தோங்க. ஒரு 15 மினிட்ஸ் கிட்டயாவது நடந்திருப்போம். அதுக்கப்புறம் இந்த மாரி ஸ்டெப்ஸ் இருக்கு. இந்த ஸ்டெப்ஸ் மேல ஏறி போணும். இங்க நெறைய குரங்குகள் தொல்ல ஜாஸ்தி. அதனால நம்ம திங்ஸ வந்து நல்லா கவர் பண்ணி எடுத்துட்டு போணும். அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன், ரொம்பவே சூப்பரா இருக்குங்க வியூ. கண்ணால பார்த்தா ரொம்பவே சூப்பரா இருக்கும். நேர்ல போய் அட்லீஸ்ட் ஒரு முறையாவது எல்லாம் விசிட் பண்ணிட்டு வாங்க. அந்த மாரி ஒரு பிளேஸுங்க இது. செம்மையா இருந்துச்சு. இங்க பாருங்க. அட் லாஸ்ட் அருவிக்கிட்ட வந்தாச்சு. சரி எனக்கு அருவி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஷையா இருந்தது. ஏன்னா நெறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்களா, அதனால எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இதுவா இருந்தது. இருந்தாலும் நம்ம அருவிய காட்டணும் இல்லையா? அதனால அருவிய மட்டும் காட்டிட்டோம். இங்க பாருங்க அருவி சூப்பரா இருக்குல்ல. தண்ணி வந்து ரொம்பவே சில்லுன்னு இருந்தது. அந்த தண்ணீல ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில குளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்புறம் அப்புறம் போக போக இன்னும் செம்ம ஃபாஸ்ட்டா கொட்டுதுங்க. தலையில இருக்கிற முடியெல்லாம் பிச்சுட்டு போற மாதிரி தண்ணி கொட்டிட்டு இருந்தது. ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ரிப்பு. நீங்களும் கண்டிப்பா போய் என்ஜாய் பண்ணுங்க. அ இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுவரைக்கும் நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். அ தேங்க் யூ so much for watching this video. Thank you.